ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தோம்னாக்கா நெக்ஸ்ட் வீக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இந்த 2 லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு வந்து லெட்டரில் வர்றது. ரெஃபரன்ஸ் நம்பர், அப்புறம் டெலஃபோன் நம்பர். இது 2க்குமே பார்த்தோம்னாக்கா, 2க்குமே லாஸ்ட்டில் வந்து புள்ளி வைக்கக்கூடாது. புள்ளி வச்சோம்னா தப்பாயிடும். புள்ளி வைக்கக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் வந்து விரித்து எழுதக்கூடாது. இப்படி தான் எழுதணும். அவங்க புக்கில் இப்போ நமக்கு எப்படி இருக்குனாக்கா, கேபிட்டல் REF டாட் இப்படி தான் எழுதணும். REF டாட், அடுத்து ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் NO டாட், அடுத்து ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் விடாமல் கண்டினியூவாக எழுதிடணும். 1 2 3 எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடணும். ஃபஸ்ட்டில் உள்ள லைன் பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது நம்ம வேறு, அதாவது ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல ஸ்பேஸ் விடாமல் விட்டாலோ, ஸ்பேஸ் இல்லாத இடத்துல ஸ்பேஸ் விட்டாலோ அது வந்து தப்பாயிடும். ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி எழுதணுன்னாக்கா, REF டாட் ஸ்பேஸ் விட்டு NO டாட், இங்கே ஸ்பேஸ் வராது. 1 2 3 இஸ் ஸ்லாஷ் 2 4, அவ்வளோதான், புள்ளி வராது. அடுத்து வந்து டெலஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, டெலஃபோனும் அதே போல் தான். டெலஃபோன் வந்து ஃபுல்லாக எழுதிட்டு கோலன் வச்சுட்டு ஸ்பேஸ் விடணும். கண்டிப்பாக ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். எழுதிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. நல்லா பார்த்துக்குங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் எப்போ எழுதணும்னு பார்த்தோம்னாக்கா, REF புள்ளி ஸ்பேஸ் NO டாட் 1, அதாவது கொடுத்துருக்குற நம்பர் ஸ்பேஸ் விடக்கூடாது. எப்போயுமே பார்த்தோம்னாக்கா நம்பருக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் வராது. நம்பர் டாட் அவங்க கொடுத்துருக்குற நம்பர் அப்படி எழுதிடணும். அடுத்து டெலஃபோன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, டெலஃபோன் கோலன் ஸ்பேஸ் விட்டு அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். தேங்க்யூ.